ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம சோயா இதுலேயே சோயாவில் நிறைய வெரைட்டி செய்வோம். கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்த்தேன். இதில் கட்லெட்டும் செஞ்சேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்னது மம்மி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது சோயா கோலா உருண்டை, அதுலேயே அப்படியே கட்லெட்டும் போட்டேன். இது தேங்காய் பால் ரைஸ். வாவ் மம்மி, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கீங்க. சோயாவை நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா, நல்லா கழுவிட்டு நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ஒன்று, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுலேயே பொட்டுக்கடலை, மல்லித்தலை, புதினா அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டு. இந்த சோயாவை இறுக்க புழிஞ்சு அதையும் அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு, உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போடுங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் பிரெட் காம்ஸும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு, உருண்டைகள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த உருண்டைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்காய் பால் சாதத்தோடு நான் கட்லெட்டும் ஒன்று தட்டிக்கலாம், பாப்பா கொடுத்துக்கலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக. நம்ம சோயாவில் வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். கோலா உருண்டையெல்லாம், வாழைக்காய் கோலா உருண்டை, போட்டுட்டோ இந்த மாதிரி. இதை நீங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால் ஊற்றி செமிசால்டாக கிரேவி மாதிரியும் நீங்கள் இதை பொரித்து எடுத்ததுக்கப்புறமும் பண்ணலாம். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சாதத்தில் வெரைட்டி ரைஸுக்கெலாம் சைடில் ஊற்றி சாப்பிட்டுக்கிற மாதிரியே அவ்வளோ ஒரு சூப்பர். நம்ம இதில் எல்லாமே உப்பு, இஞ்சி, பூண்டு, அந்த புதினா, மல்லித்தலை வாசனையோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைமாக தான் செஞ்சு பார்த்தேன். ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் நான் கோலா உருண்டை, வாழைக்காயில், உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம சாப்பிட்ற ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, குழந்தைங்க ஸ்கூலு ஆஃபீஸ்க்கெலாம் நமக்கு கொண்டு போகிறப்ப சட்டுன்னு ஆனால் செஞ்சிடலாம். இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம்.